ராணாவை எழுப்பி நீங்க சேவ்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ல கிளாப்ஸ் வந்து ஹெவியா இருந்ததா ஒரு தகவல் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்ல, காஞ்சனா செஞ்ச ரூல் பிரேக் வந்து இது வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிக்கலன்னு தெரிய வருது. அண்ட் வீக்லி டாஸ்க்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொரு கண்டஸ்டன்டா எழுப்பி உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்தா பெஸ்டா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து சொல்றாங்க. ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேரக்டர் கொடுக்கப்படல, நானா தான் வந்து உருவாக்குனேன், எனக்கு வைஸ் பிரின்சிபல் ரோல் கொடுத்திருக்கலாம்ன்ற மாதிரி பேசியிருப்பார் போல இருக்கு. அண்ட் ஜெஃப்ரி அவர் பிடி வாத்தியார் ரோல் தான் வந்து எடுத்தாரு. அண்ட் பவித்ரா ஒரு பக்கம் நான் பிரின்சிபல் மேம் ரோல் எடுத்திருந்தா செமையா பண்ணிருப்பேன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றாங்க. அதுல அருணும் பவித்ராக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாப்ல. அது மட்டும் இல்ல 24/7 வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட பேக்கரியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த ஒரு கான்வர்சேஷனை வெள்ளிக்கிழமை கொண்டு வந்துடுறாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிக் பாஸ் டீமும் அந்த பேக்கரியோட பேரை சொல்லும் போது பீப் போட்டுறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு மட்டும் தான் பொறுத்துக்க முடியும். இவங்க எப்ப பார்த்தாலும் பேக்கரி பேரை சொல்லி ப்ரோமோட் பண்றது கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க.